அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது 2024ஆம் ஆண்டின் நிறைவான டிசம்பர் மாதத்தில் நாம் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த 2024ஆம் ஆண்டு நிறைவடைந்து அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற 2025ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது. பிறக்கப் போகின்ற இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காரர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த பதிவில் இப்போ நம்ம மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்கு அடுத்த வரக்கூடிய பதிவுகளில் மற்ற ராசிக்காரர்களுக்கும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனவே மேஷ ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேஷராசியை பொறுத்தவரை ஆற்றல், ஆளுமை, நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கம் மிகவுமே சிறப்பானதாக இருக்க போகிறது. சனி பகவானுடைய நகர்வு காரணமாக 7.5 சனியும் உங்களுக்கு ஆரம்பமாகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டானது நம்பிக்கையான தொடக்கத்தையும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளையும் கொடுக்க போகிறது. அதே சமயம் நீங்கள் ஒரு சில சவால்களையும் எதிர்கொள்ள நேரிடலாம். ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலும் பிறகு 3ஆம் வீட்டிற்கு மாற இருக்கிறார். சனி பகவான் 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். பின்னர் 11ஆம் வீட்டிற்கு லாபஸ்தனத்தில் மாற இருக்கிறார். ஆண்டு தொடக்கத்தில் குடும்பஸ்தனத்தில் குருவும், சுகஸ்தனத்தில் செவ்வாயும், சத்ருஸ்தனத்தில் கேதுவும், பாக்கியஸ்தனத்தில் சனி, சுக்கிரன், விரயஸ்தனத்தில் ராகுவும் சந்திக்க இருக்கின்றனர். இந்த 2025ஆம் ஆண்டில் மேஷராசிக்காரர்கள் என்னென்ன எதிர்பார்க்கலாம் என்றால், உங்களுக்கு முதல் பகுதி உங்கள் தொழில் வாழ்க்கையில் வாய்ப்புகளுக்கும் வளர்ச்சிகளுக்கும் சில சங்கடங்களுக்கும் என ஏற்ற இறக்கமாக இருக்கலாம். அதே போலவே ஆண்டினுடைய 2ஆம் பாதியில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஒரு சில தேக்க நிலையையும், வேலை தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் சவால்களையும் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கலாம். பணியிட சூழல் சாதகமாக இருக்காது. பணியிட அரசியல் உங்களை தொந்தரவு செய்யலாம். எதிரிகளை எளிதாக கையாள முடியும். இருப்பினும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகளுடன் சுமூகமான சூழல் இருக்காது. பணியிடத்தில் தேவையற்ற ஈகோ மோதல்களும் இருக்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தினை பொறுத்தவரை வியாபாரிகளுக்கு ஆண்டு தொடக்கத்தில் கணிசமான லாபத்தை கொடுத்தாலும் சனி மற்றும் குருவின் மாற்றம் உங்களுக்கு சிரமங்களை தருவதோடு லாபத்தை குறைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு போதுமானதாக இருக்காது. இந்த ஆண்டு உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்காததோடு அவர்கள் மீதான நம்பிக்கையும் உங்களுக்கு குறையலாம். உங்களின் நிதி நிலையில் சிரமங்கள் ஏற்படலாம். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செயல்பட வேண்டியது அவசியம். தொழில் தொடர்பான விஷயத்தில் புதிய முதலீடுகளிலும் கவனம் தேவை. முதலீடுகள் மூலம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. பணியிடத்தில் மேல் அதிகாரிகள் மற்றும் முதலாளிகளுடன் மனக்கசப்பு ஏற்படலாம். மேஷராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் உறவுகளை பொறுத்தவரை பரஸ்பர புரிதலும் நம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியம். இந்த ஆண்டு காதலில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். திருமணமான தம்பதிகள் குடும்ப வாழ்க்கையில் இனிமையானதாக இருந்தாலும் உறவில் நம்பிக்கையுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நெருக்கமும் உணர்ச்சிகரமான தருணங்களும் அமையும். முதல் பாதி அழகிய தருணங்களில் இருந்தாலும் பிற்பகுதியில் பல சோதனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். நிதி நிலையை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்களுக்கு ஸ்திரத்தன்மை கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது. பணம் தொடர்பாக யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். இந்த ஆண்டில் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு, வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்பிருக்கிறது. அதன் மூலம் உங்களுடைய நிதி நிலையும் முன்னேற்றம் அடையும். அதே போலவே உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியம். ஏனெனில் விரய சனி உங்களுக்கு தொடங்குகிறது. இதனால் பணம் தொடர்பான பிரச்சனைகளும் எதிர்பார்க்காத செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் சொத்து அல்லது வாகனம் வாங்குவது தொடர்பான முதலீடு விஷயத்தில் ஈடுபடுவதும் நல்லது.
குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழல் சிறப்பாகவும் நிம்மதி தரக்கூடியதாகவும் இருக்க போகிறது. இருப்பினும் ஆண்டின் பெரும்பாலான பகுதி குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழலையும் உருவாக்கும். ஒரு சிலருக்கு தொலைதூர பயணம் செல்ல வாய்ப்பிருக்கிறது. இதனால் சூழலை கையாளுவது சவாலானதாக இருக்கலாம். திருமணமானவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடலாம். உங்களுக்கான சொந்த வீடு மூலம் எதிர்மறையான ஆதரவுகளையும் பெறுவீர்கள். உடற்பயிற்சி மற்றும் சமச்சீர் உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல் வழக்கமாக மாற்றிக்கொள்ளுதலும் நல்லது. மன அழுத்தத்தில் விடுபடுவதற்கான விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம். சனி பகவானின் மாற்றத்தால் ஆரோக்கியம் பெருமளவில் பாதிக்கப்படும். மேலும் குருவின் மாற்றமும் 3ஆம் மாற்றம் 4ஆம் வீட்டிற்கு மாறும் பொழுது உங்கள் தொழிலில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சில இடமாற்றங்களை சந்திக்க வாய்ப்பிருக்கிறது. இதனால் தேவையற்ற அலைச்சல் சோர்வு ஏற்படலாம். ராகுவின் அமைப்பு உங்களுக்கு 11ஆம் வீட்டிற்கு வீடான லாபஸ்தானத்தில் வருவதால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். ஊடக வணிகத்தில் ஓரளவு லாபத்தை சம்பாதிப்பீர்கள். இருப்பினும் 7 சனி நடப்பதால் பங்கு சந்தை முதலீட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குரு பகவான், சனி மற்றும் கேதுவின் அனுகூலமான மாற்றங்களால் நீங்கள் பெரும் அதிர்ஷ்டத்தை அனுபவித்து இருப்பீர்கள். புத்தாண்டின் தொடக்கமானது ஏப்ரல் 2025 வரை உங்களின் நேர்மறை ஆற்றல் மேலும் அதிகரிக்கும். உங்களுக்கு 11ஆவது வீட்டில் சனி இருந்தால் நீங்கள் பெரும் வெற்றியையும் நீண்ட கால ஆசைகள் மற்றும் கனவுகளையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்களுக்கு 2ஆம் வீட்டில் உள்ள குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், உறவுகளில் மகிழ்ச்சி மற்றும் சிறந்த தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிகளையும் கொடுக்க போகிறார். வாழ்க்கையில் சிறந்து விளங்க உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் குடும்பம், சமூகத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெறுவீர்கள். மேலும் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் ஒரு நட்சத்திரமாக மாறுவீர்கள். பங்கு மற்றும் முதலீட்டில் குறிப்பிடத்தக்க லாபத்தையும் ஏற்படுத்துவீர்கள். இருப்பினும் இந்த அதிர்ஷ்ட காலம் ஏப்ரல் 2025 வரை மட்டுமே நீடிக்கும். மே 20, 2025 முதல் குரு பகவான், சனி மற்றும் கேதுவின் அடுத்தடுத்த பெயர்ச்சி உங்களுக்கு சவால்களை கொண்டு வரலாம். சதி தொடங்குவதால் குரு பகவான் 3ஆம் வீட்டில், கேது 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உடல் நலம் மற்றும் உறவுகளில் நீங்கள் ஒரு சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். உங்கள் தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படலாம். மேலும் மோசமான முதலீட்டு தேர்வுகளால் பணத்தை இழப்பீர்கள். ஒட்டுமொத்தமாக ஏப்ரல் 2025 வரையிலான நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு சாதகமான சூழலை அதற்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு சில பின்னடைவுகளுக்கும் சவால்களுக்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு காரியங்களில் தடை தாமதம் உண்டாகலாம். எதிலும் தலையிடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் வழி வந்து வம்பிழுப்பலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலும் வேலை பளுவும் ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது நன்மையை தரும். பிள்ளைகளுக்காக அலைய வேண்டி இருக்கலாம். குடும்பத்திற்காக அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். மற்றவர்களின் பேச்சை கேட்டு இதிலும் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்கள். அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொருள் வரத்து அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் சாதகமான நிலை காணப்படலாம். மாணவர்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். தீ ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பாதம் 1 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேரும். பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுது சற்று கவனமாக இருப்பது நல்லது. மேலும் குடும்பத்தில் திருமணம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. பிள்ளைகள் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். மேலும் பரிகாரமாக மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு நிம்மதியான தூக்கமும் மன அமைதியும் கிடைக்க படுக்கை அறையில் தென்மேற்கு மூலையில் மயில் இறக்கங்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கோபம் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செயல்படுவதற்கு குரு வழிபாடு மிகவும் அவசியம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் அருகில் உள்ள கோவிலில் முருகன் வழிபாடு செய்து வாருங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.